ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லோகத்தில் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுக்கு தான் ஏன் ரங்கநாதரை தேர்வு செய்தாங்க அப்படின்றதுக்கு சமாதானம் சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ சுவாமி வேதாந்த தேசிகர் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ரங்கநாதர் இப்போ திருமணம் செய்துக்கிறதுக்காக வர்றார். பொதுவாக வைதிக முறைப்படி திருமணத்தில் ஒரு சடங்கு இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பிரம்மச்சரியத்தில் இருக்கிறாரு. ஸோ பிரம்மச்சரியத்தில் இருந்து கிரகசாஸ்திரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காசி யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்கும். அந்த காசி யாத்திரைங்கிற அந்த சடங்கு என்னென்னா, மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து அவர் வேதங்கள்லாம் கற்றுட்டு அவர் தனக்காக பொண்ணு தேடிட்டு வர்றாரு. அப்படி அவர் ஒரு ஊராக போய் பொண்ணு கேட்கும்போது யார் பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வரலை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவாராம், எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், அவர் காசிக்கு போவாராம். ஸோ ஒரு மாணவர் அப்படிங்கிறதுனால கையில் புஸ்தகம் வச்சுருப்பாராம். அது மாதிரி இந்த மாதிரி ஊராக பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கையில் ஒரு கொடை செருப்புலாம் போட்டுட்டு அவர் வருவார். இது இன்றைக்கும் நம்ம நடக்கிறத பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் அதை மாதிரி என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு கொடை பிடிச்சிட்டு வர்றார். ஸோ அந்த கொடை என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் ரொம்ப அனுபவித்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பெருமாள் நடந்து வந்துட்டுருக்கிறாரு. ரங்கநாதர் நடந்து வரும்போது அவருக்கு மேலே ஒரு கொடை இருக்குது. அந்த கொடை பார்க்குறதுக்கு ரொம்ப வண்ணமயமான ஒரு கொடையாக இருக்குது. அது எப்படி, ஏதாவது ஒரு கலரில் இருக்கலாம், அது எப்படி ரொம்ப பல கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு கொடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது என்னென்னா அது எல்லாமே வண்டுகளாம். அது வண்டுகள்னால ஒரு கொடை. அந்த வண்டுகள் என்ன பண்ணுதான், அவருக்கு தலைக்கு மேலே வட்ட வடிவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மயில் தொகை. அந்த ஒரு மயில் தொகையை நம்ம ரவுண்டாக ஒரு ஷேப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, ரங்கநாதருடைய தலைக்கு மேலே வட்ட வடிவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பிரதட்சணமாக அது சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த வண்டுகள் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, இது எப்படி இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ரங்கநாதர் தன்னுடைய கழுத்தில் வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கிறார். இந்த வைஜெயந்தி மாலையில், அந்த வைஜெயந்தி மாலை அப்படிங்கிறதே அது ரொம்ப ஆன்மீகமானது, அப்ராக்கிருதமானது. அது பௌதிகமான ஒரு பூக்கள்னால ஆனது கிடையாது. ஸோ அதில் எப்போதும் நல்ல நறுமணமும், இன்னும் சொல்லணும்னா அதில் தேன் அப்படியே சுட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மலர்கள். ஸோ அதனால் மலர்களில் தேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேனி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மலர்களை சுற்றி ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வண்டுகள் தேனீகள் எல்லாம் என்ன பண்ணுது, இப்போது அந்த வைஜெயந்தி மாலையை விட்டுட்டு அவருடைய தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த வண்டுகள் அவருடைய தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை ரங்கநாதர் என்ன பண்ணியிருக்கிறாராம், தன்னோட தலையில் சூடிட்டு இருக்கிறாராம். அதனால் இந்த வண்டுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கு மேலே ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதில் என்ன பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். முதல்ல இந்த வைஜெயந்தி மாலையை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வைஜெயந்தி மாலை பகவானுடைய ஒரு முக்கியமான ஒரு அலங்கார மாலை. அது இல்லாமல் பகவான் எப்போதும் இருக்கவே மாட்டார். எங்கே போனாலும் எந்த அவதாரம் எடுத்தாலும் இந்த வைஜெயந்தி மாலை கண்டிப்பாக இருக்கும். கிருஷ்ணராக கம்சனுடைய ஜெயிலில் பகவான் அவதாரம் பண்ணுறார். அப்போ கூட அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த வைஜெயந்தி மாலைகளோடையும் பல ஆபரணங்களோடையும் இருக்கிறார். ஜெயிலில் அவர் அவதாரம் பண்ண அந்த நேரத்தை ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஜெயந்திங்கிற ஒரு முகூர்த்தத்தில் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணதுனால தான் அதை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எல்லா அவதாரத்துக்கும் நம்ம ஜெயந்தின்னு சொல்கிறது தப்பு. ஸோ இப்போது கிருஷ்ணர் அந்த ஜெயிலில் ஜெயந்திங்கிற அந்த ஒரு முகூர்த்தத்தில் வைஜெயந்திங்கிற அந்த மாலையோடு அவதாரம் பண்ணாராம். ஸோ இந்த வைஜெயந்தி அப்படின்ற அந்த ஒரு மாலை இருந்தது அப்படின்னாலே மற்ற எல்லா ஆபரணங்களும் இருக்குன்னு அர்த்தம். வைஜெயந்திங்கிற அந்த ஒரு மாலையை சொன்னாலே எல்லா ஆபரணங்களையும் சொன்னதாக அர்த்தம். அப்படி தான் சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
ஸோ வைஜெயந்தி சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த வைஜெயந்தி மாலை அந்த அளவுக்கு வந்துட்டு முக்கியமானது. அந்த மாலை வைகுண்டத்தில் லக்ஷ்மினால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மாலை. அதை வந்து பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சிருக்கிறார். ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து தலையில் வந்து அணிஞ்சிருக்கிறார். அப்போது யாருக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்குறாரு, ஆண்டாள் சூடி கலைந்த அந்த மாலைக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் இந்த வண்டுகள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓ கோதாதேவியை உன்னுடைய அந்த மாலைக்கு பகவான் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணிடுச்சான், அந்த வண்டுகள் இந்த வைஜெயந்தி மாலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசனையை விட இதில் வாசனை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வண்டுகள் என்ன பண்ணிடுச்சான், அதெல்லாம் மேலே வந்து அந்த வாசனைக்காக அந்த நறுமணத்துக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அது மேலே வந்து ரீங்காரமிட்டுக்கிட்டு இருக்கான். அது எப்படி ஒரு கூட்டமாக ஒன்றோட ஒன்று வந்து இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் கரெக்டாக என் சர்க்கிளாக அது வந்து வட்ட வடிவில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அது வந்து ரீங்காரமிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்படி வந்து இந்த வைஜெயந்தி மாலையை விட ஆண்டாள் கொடுத்த மாலைக்கு ஒரு நறுமணம் அதிகம் எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், வேதாந்த தேசிகர் அதுக்கு ஒரு கதையை வந்து உதாரணமாக காட்டுறார். பகவான் ராமச்சந்திரரா வந்து அவதாரம் செய்திருந்தபோது அவர் அந்த அவதாரம் முழுவதும் தன்னை வந்து ஒரு மனிதனாகவே வந்து காமிச்சிக்கிட்டாரு. எங்கேயுமே தான் வந்து பகவான் அப்படிங்கிறத காமிச்சிக்கவே இல்லை. ஸோ அவர் எல்லாருக்குமே தன்னுடைய நித்திய சூரிகளாக இருக்கட்டும் இல்லை தேவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, வரும்போதே வந்து ஒரு ஆர்டர் போட்டு வந்திருக்கிறாரு. யாராவது இந்த அவதாரத்தில் சேவை பண்ணணும்னு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதே மாதிரி மனித ரூபத்தில் தான் வரணும். அந்த அவதார லீலைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அங்கே வந்து நான் பகவான் காமிச்சிக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுட்டு வந்திருந்தார். இப்போது ராமர் லங்காவில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன ஆகுது, நாகபாஷணத்தின அந்த ஆயுதத்தினால எல்லாருமே வந்து தாக்கப்பட்டு மூர்ச்சி ஆயிடுறாங்க. லக்ஷ்மணனும் வந்து மூர்ச்சி ஆயிடுறாரு. ஸோ அப்போது ஜடாயு ஆல்ரெடி வந்து என்ன இருக்கிறாரு, ராமர்னால் மோட்சம் கொடுக்கப்பட்டு அவர் இப்போ வைகுண்டத்தில் இருக்கிறார். அப்போ ஜடாயு வந்து கருடன்ட்ட சொல்கிறாராம், சித்தப்பா சீக்கிரமாக போய் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஏன் இங்கே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜடாயு சொன்னாராம். ஜடாயு வந்து எதனால் கருடனுக்கு சித்தப்பா அப்படின்னு சொன்னால், ஜடாயு வந்து அருணனுடைய பையன். அருணன் யார், கருடனுடைய அண்ணன். ஸோ அதனால் அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ கருடன் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா ஆல்ரெடி வந்து ராமர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் போய் ஏதாவது பண்ணால் அது அவருடைய அந்த லீலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஜடாயு ஆனால் விட்றதில்ல, இல்லை நீங்கள் கண்டிப்பாக போய் என்ன பண்ணணும், அவருக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சகாயம் பண்ணுங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கருடரும் வர்றாராம். வந்து அவர் மேலே அங்கே வந்த அந்த சமயத்திலேயே வந்து என்ன ஆயிடுது, அவருடைய அந்த வந்த வேகத்தில் அந்த நாகபாஷணத்தோடைய அந்த எஃபெக்ட் எல்லாம் போய் என்ன ஆகுது, எல்லாருமே வந்து திரும்ப அவங்க வந்துட்டு உணர்வுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்து ராமருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் திரும்ப வந்து உணர்வு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி. அப்போது ராமர் வந்து என்ன பண்ணாரா, சரின்னு சொல்லி அந்த உதவி செய்த கருடனை வந்து என்ன பண்ணாரா, தன் பக்கத்தில் அணைச்சி தன்னுடைய தோளில் வந்து அணைச்சிக்கிட்டாராம். அப்போ கருடன் வந்து ராமருடைய அந்த தோளில் வந்து சாயங்கும்போது அவருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நறுமணம் வந்ததான். அந்த நறுமணம் என்ன அப்படின்னு கேட்டால், சீதா வந்து காட்டுக்கு வந்த சமயத்தில் அவங்க வந்து என்ன பண்ணாங்களா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை எடுத்து அவங்க தன்னுடைய காதில் வந்து ஒரு கமல் மாதிரி செஞ்சு போட்டுக்கிட்டாங்களாம். அந்த கமல் மாதிரி செஞ்சு போட்டுக்கிட்ட அந்த மலர்களுடைய ஒரு நறுமணம் அது என்ன பண்ணிச்சான், அதோட வந்து சீதா ராமருடைய தோளில் வந்து சாயும்போது அது ராமருடைய தோளில் வந்து பட்டதான். அந்த நறுமணம் இப்போ கருடருக்கு வந்து தெரியுதான், என்ன ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அது எப்போ 10 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்காக யார் வந்து 10 மாதமாக ராமர் குளிக்காமல் இருந்தாரான்னு கேட்டுறாங்க. இது எல்லாமே வந்து ஆன்மீகமயமானது, அப்ராக்கிருதமானது, பௌதிகமாக நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சீதா அவங்க அணிந்த அந்த மலருடைய அந்த நறுமணம் ராமருடைய தோளில் அந்த வாசம் இருந்தது. ஸோ அது மாதிரி
இங்கே இந்த வைஜெயந்தி மாலை அப்படிங்கிறது லக்ஷ்மி அவங்க கையால் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாலை. அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் எப்பேற்பட்ட ஒரு நறுமணமாக இருக்கணும். அந்த நறுமணத்தை விட ஆண்டாள் தன்னுடைய கூந்தலில் சூடி கலைந்த அந்த மாலையினுடைய நறுமணம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த வண்டுகள் எல்லாம் அந்த ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு போதை அந்த அந்த அளவுக்கு அந்த வண்டுகளை மயக்கி என்ன பண்ணியிருக்கு, அதை ஈர்த்திருக்கு. அதனால் அந்த வண்டுகள் எல்லாம் அந்த நறுமணத்தை விட்டு வேறு பக்கம் போக முடியாமல் என்ன பண்ணுறாங்களாம், அங்கேயே வந்து ஒரு கிறக்கத்தில் அதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலையோடைய ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி வேதாந்த தேசிகர் எடுத்துக்காட்டுறார். சரி, இதெல்லாம் ஓகே. அது எப்படிங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் அவங்க சூடிக்கலைந்த மாலையை வந்து தலையில் யாராவது வச்சுப்பாங்களா? நாளைக்கு கல்யாணமே ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க, மனைவியோடைய ஒரு மாலையை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு இருந்தால் அது நல்லாவா இருக்குது? ஊரில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மனைவி பித்தனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஸோ அதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பூமாதேவியை வந்து நான் என்ன பண்ணேன், நான் வராக அவதாரம் எடுத்து என்னுடைய தலையில் தான் நான் தாங்கிட்டு வந்தேன். அப்போவே நான் வந்து என்ன பண்ணேன், பூமாதேவியை என் தலையிலேயே நான் தாங்கினேன். இப்போது அதே பூமாதேவி ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிப்பேன், என் தலைமையில் நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்கிறாராம். ஸோ அந்த அளவுக்கு பெருமாள் இங்கே நமக்கு என்ன எடுத்துக்காட்டுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கணவர் அப்படிங்கிற ஒரு மனைவியை தலைமையில் வச்சு தாங்கணும் அப்படிங்கிறார். அதை வந்து பெருமாள் தானே வந்து நடத்தி கட்டுறார். தன்னுடைய மனைவி கொடுத்த எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வாக நினச்சி, அதை வந்து ஒரு பொக்கிஷத்தை விட உயர்வாக நினச்சி என்ன பண்ணுறாரு, தன் தலைமையில் தாங்குறார். அந்த மாதிரி ஒவ்வொரு கணவர் என்ன பண்ணணுமா, தன்னுடைய மனைவியை வந்து தலைமையில் வச்சு தாங்கணும் அப்படின்னு பெருமாள் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுறார். இது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயதார்த்தத்தில் வந்து பெரியவர்கள்லாம் வந்து ஒரு பெண்ணை ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம், நீ உன்னுடைய கணவன் அவருடைய தலைமையில் வச்சு கொண்டாடுற அளவுக்கு நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்களாம். ஸோ அதுபடி வந்து ஆண்டாளுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க சூடிக்கலை இந்த மாலையை ரங்கநாதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன் தலைமையில் வச்சுக்கிறாரு. இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் வந்து சுவாமி வேதாந்த தேசிகர் ராமாயணத்துலேருந்து எடுத்து காட்டுறாரு. என்னென்னா, சீதா வந்து அத்திரி அனசூயா அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தப்போ அனசூயா பற்றி அத்திரி வந்து பயங்கரமாக வந்து புகழ்ந்து பேசுகிறாராம். என்னுடைய மனைவி வந்து எப்படிப்பட்டவ தெரியுமா, அவளுக்கு வந்துட்டு ஒரு துளி கோபம் கூட வராது, எனக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாள். எவ்வளவு கைங்கரியம் இருந்தாலும் அவள் வந்து கொஞ்சம் கூட கோபப்படவே மாட்டாள். யாரு மேலேயும் அவளுக்கு பொறாமையே கிடையாது. அதனால் நீ என்ன பண்ண, போய் அனசூயா கிட்ட நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அத்திரி ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, சீதா கிட்ட வந்து சொல்கிறார். சீதா அப்படிங்கிறவங்க சாக்ஷாத் லக்ஷ்மி தேவின்னு அத்திரிக்கு தெரியும். ஆனால் கூட தன்னுடைய மனைவி கிட்ட போய் நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவி மேலே எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு உயர்ந்த ஒரு நன்மதிப்பு அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து சீதா கிட்டேயே தன்னுடைய மனைவி புராணத்தை படிக்கிறார், என் மனைவி அந்தளவுக்கு நல்லவ அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு கணவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும், எல்லா சூழ்நிலையிலையும் மனைவியை விட்டு கொடுக்காம மனைவியை தன்னுடைய தலையில் வச்சு தாங்கணும் அப்படிங்கிறத இங்கே ரங்கநாதர் நமக்கு ஆண்டாள் சூடிக்கலைந்த அந்த மாலையை தன்னுடைய தலையில் வந்து சூடி அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு எடுத்து காட்டுறதா சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த ஸ்லோகத்தில். அதனால தான் அந்த வண்டுகள் வந்து என்ன பண்ணுது, அந்த சூடி அதாவது ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலை பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, தலையில் சூடி இருக்கிறார் இல்லையா, அதனால் அந்த வண்டுகள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து சுற்றி ரீங்காரமிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேதாந்த தேசிகர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கருத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வண்டுகள் எல்லாம் வந்து என்னன்னா ஆச்சாரியர்களாம். அந்த ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் தான் சாட்சாத் பரமபுருஷ பகவான், ஆண்டாள் தான் வந்து நம்மெல்லாம் பெருமாளை அடைவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர்கள் எடுத்துக்காட்டுறதாகவும் அங்கே ஒரு கருத்து வந்து வேதாந்த தேசிகர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகருடைய ஒரு கருணையினால்
ஆண்டாள் ரெங்கமன்னாருடைய ஒரு திருமணம், அந்த வைபவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்மளும் வந்து அனுபவிக்க முடியுது. அடுத்து என்ன நடந்ததுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.